எப்பவும் போலவே நம்மலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற மாதிரியே கேசிடி வால்ஃப் அப்படிங்கிற ஒரு பெண், சொல்லப்போனால் மிஸ் டீன் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிற ஒரு அவார்ட்லாம் வாங்கின ஒரு பெண் அவங்களுடைய ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கு, எனவே நாங்கள் இதை லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகுது. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்விட்டர் வந்து பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இவளுடைய ஹாஃப் நேக்டு பிக்சர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே புரியலை. டக்குன்னு பாஸ்வேர்டை போய் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஸ்வேர்டை மாற்ற முடியலை. கொஞ்சம் நேரத்திலே ஸ்கைப்பில் ஒரு மெசேஜ் வருது 2013. அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கலனா இதை விட ஹை டெஃபினிஷன் இமேஜஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாமே உன்னுடைய நியூட் இமேஜஸாக கூட இருக்கலாம், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு, இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் அனுப்பு, அப்படி இல்லைனா 10 நிமிஷம் நான் ஸ்கைப்பில் என்ன சொல்கிறேனோ அதை செய் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் தான். இதை அனுப்புனது யார் அப்படின்னு தெரியல. மிஸ் டீன் யூஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கின அந்த பெண் கதறி அழுகிறாள். அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? இது அமெரிக்கா, பிரிட்டன், கனடா இந்த மாதிரி நாடுகளில் தான் நடக்குமா? இந்தியாவில் நடக்காதா? டார்க் வெப் பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கேசிடி வால்ஃப் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்த இந்த மெசேஜ் கொஞ்சம் நேரத்தில் அவள் பயந்துட்டா. என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கைப்பில் ஒரு வீடியோ கால் வருது. அந்த வீடியோ காலில் அந்த முனையில் இருக்கிறது யாருன்னே தெரியல. இந்த முனையில் இருக்கக்கூடிய கேசிடியை மட்டும் ட்ரெஸ் எல்லாமே அவிழ்க்க சொல்கிறான். அப்படி அவிழ்க்க சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் இவன் என்ன செய்கிறா, அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே செய்கிறா. அப்படி செய்த பிறகு அந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த ஹேக்கர் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எனக்கு உன்னுடைய இமேஜஸ் தேவை, சொல்லப்போனால் ட்ரெஸ் இல்லாத இமேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்படி மிரட்டப்படுவதை செக்ஸ்டோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஸ்டோர்ஷனுக்கு உட்படுகிறார் கேசிடி. கேசிடி மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பெண்கள். ஒரு கட்டத்தில் ஒரு பெண் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டினுடைய பெயரில் கேசிடி அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. சொல்லப்போனால் நிறைய பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதில் 1-2 பெண்கள் நண்பர்களாக இருந்திருக்காங்க. இந்த நண்பர்கள் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இந்த கேசிடி அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. அப்படி வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது தான் ஒரு நபரை கைது பண்ணுறாங்க. அவனுக்கு வயசு வெறும் 19. அவனுடைய பெயர் ஜாரெட் ஜேம்ஸ் ஆப்ரஹாம் அப்படிங்கிறது தான். இந்த ஜாரெட் ஜேம்ஸ் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவன். அந்த மாணவன் கிட்டத்தட்ட 20லேருந்து 80 பெண்களுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணியிருக்கான். அப்படி ஹேக் பண்ணது பிறகு வெப் கேமரா வழியாக அந்த பெண்கள் அங்கே இருக்கும்போது, இல்லாட்டி அவங்களுடைய ட்ரெஸ் மாற்றும் போது இப்படின்னு சொல்லி எல்லா புகைப்படத்தையும் எடுத்திருக்கான். இந்த ஆப்ரஹாமுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிடச்சிது? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த சாஃப்ட்வேர் கிடைச்சது ஒரு பிளாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் கை நீட்டுறான். அந்த பிளாக் மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் டார்க் வெப்லேருந்து மால்வேர் அப்படிங்கிறத வாங்கியிருக்கான். டார்க் வெப்லேருந்து மால்வேர் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய வைரஸ் அட்டாக் நேரடியாக ஹேக்கர்ஸால் செய்யப்படுவது கிடையாது. ஹேக்கர்ஸ்லேருந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேரை விலைக்கு வாங்கி அதன் வழியாக பல நபர்கள் செய்து வருகிறார்கள். ஸோ இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற மாட்டின உடனே அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ஹேக்கர்ஸ்னுடைய அந்த முகவரி எல்லாமே எடுக்கப்படுது. இந்த மேல்வேர் எங்கேருந்து வாங்கினா, எப்படி வாங்கினா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து அன்னைக்கே ஜேம்ஸை விடுதலையும் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸை விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் தண்டனையா. என்னன்னு கேட்கும்போது $50,000 அதாவது செக்யூரிட்டி பாண்டில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனாலையும், அவனுடைய கை கால்களில் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அவன் எங்கே போகிறான், எங்கே நடக்கிறான், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாமீனும் கொடுத்து அவனை விடுதலை பண்ணுறாங்க. இப்படி ஜேம்ஸ் அவர்கள் மாட்டின பிறகு தான் இந்த பிரச்சனை பெருசாக பார்க்கப்படுது. அப்படின்னா மால்வேர் வாங்கியிருக்காங்க. இந்த மால்வேர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு ஹேக்கர் அவன் என்ன செஞ்சுருக்கான், ரெண்டா ஹேக் அப்படிங்கிற ஒரு டார்க் வெப் சைட்லேருந்து ஒரு ஹேக்கரை ரெண்டுக்கு எடுத்திருக்கான்.
வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு மணி நேரமும் உனக்கு நான் இவ்வளோ பணம் தரேன், நீ இந்த பெண்களுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். இந்த 20,000 ஃபோட்டோஸையும் ஜேம்ஸ் என்ன செஞ்சான்னா டார்க் வெப்பில் விற்கிறதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் அவங்கள பிடிக்கிறாங்க. ஸோ டார்க் வெப்பில் இந்த ஃபோட்டோஸ் போகலை. இந்த கேஸ் இப்படி இருக்கும்போது CBS, கொலம்பியா ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு செய்தி ஊடகம், அந்த செய்தி ஊடகத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுடைய மெயிலை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் கட் ஆகுது. மெயிலை செக் பண்ணுறாரு. மெயிலை செக் பண்ணும்போது நிறைய IP அட்ரஸ்க்கான ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அங்கே இருக்குது. அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு கீழே இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, இந்த தான் URL, இதை நீங்கள் போய் பார்க்கும்போது நாங்கள் அனுப்பின டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செய்தி மட்டும். ஆனால் இந்த செய்தியை பார்க்குற அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. .onion அப்படிங்கிறது தான் URL எக்ஸ்டென்ஷன். அப்படின்னா இது டார்க் வெப்பை சார்ந்தது. ஸோ ஹேக்கர்ஸ் யாரோ எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரிதானா அப்படிங்கிறத இவர் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இவருக்குள்ளே வருது. ஆனால் இவர் வேலை பார்க்குறது CBS அப்படிங்கிற பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கு கீழே இருந்து கண்டிப்பாக டார்க் வெப் பார்த்தால் அது சட்டப்படி குற்றம். என்னதான் ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் இந்த டார்க் வெப்பை பார்க்கக்கூடாது. டார்க் வெப் முழுவதுமாக FBIனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ FBIட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவருடைய சீஃப் எடிட்டர்கிட்ட கொஞ்சமாக ஆலோசனை கேட்கிறார். சீஃப் எடிட்டருக்கும் ஒன்றுமே புரியலை. 2017 நடந்துட்டுருக்கு. டார்க் வெப்புங்கிற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுங்கிற நிறைய IP அட்ரஸ் இருக்குது, நாம் இதை பப்ளிஷ் பண்ணினா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்கும், எதுக்கும் வழக்கறிஞர்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க், அதாவது செய்தி ஊடகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அவங்கக்கிட்ட இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோ டேட்டா நம்மகிட்ட இருக்குது, இந்த டேட்டா உண்மையானது தானே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த ஜேர்னலிஸ்ட். வக்கீல்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சால் உங்கள் மேலே கிரிமினல் குற்றம் வரும், நேரடியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் FBIக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் FBIக்கு கொடுப்பதற்காக வழக்கறிஞர்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு FBI ஏஜென்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த பக்கம் FBI ஏஜென்ட் எடுக்கிறார். எடுத்த உடனே, சார் இப்படி ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பக்கம் FBI ஏஜென்ட் கேட்குறார், எந்த வெப்சைட் அப்படின்னு சொன்ன உடனே வெல்கம் டு வீடியோ அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டுடைய பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. FBI ஏஜென்ட் அப்படியே சைலண்டாக இருக்கார். சைலண்டாக இருந்த FBI ஏஜென்ட் கொஞ்சம் நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இந்த வழக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 நடந்த விஷயம் அடுத்ததாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மறுபடியும் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முக்கியமான தரவுகள், கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகளுடைய ஃபோட்டோஸ், 20,000க்கு மேற்பட்ட வீடியோஸ், எல்லாமே யூனிக் வீடியோஸ், குழந்தைகளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற வீடியோஸ். இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்களே இந்த FBI அப்படிங்கிற கோபமும் இந்த ஜேர்னலிஸ்ட்கிட்ட இருக்குது. அந்த பக்கம் இருந்து ஹேக்கர்ஸ், இவருக்கு அனுப்பிவிட்ட ஹேக்கர்ஸ் என்ன தான் செஞ்சிட்ருக்கீங்க, பப்ளிஷ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹேக்கர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பப்ளிஷ் பண்ணலான்னு பரவாயில்லை, ஆனால் நிச்சயம் இதுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. 2 வருடங்கள் 2019 அதே ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு மெயில் வருது. வெல்கம் டு வீடியோ அப்படிங்கிற வெப்சைட்டை இப்போ நீங்கள் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். அந்த மெசேஜ் அனுப்பிவிட்டது யார் அப்படின்னு பார்த்தா FBI. எனக்கு ஏன் இந்த மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டில் அந்த ஹேக்கர்ஸ் கொடுத்த அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஏறி பார்க்குறாரு. இந்த வெப்சைட்டை முழுவதுமாக சீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ், FBI வழியாக கொடுத்த மெசேஜ் மட்டும்தான் அதனுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ தான் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, இந்த வெப்சைட்டை பிடிப்பதற்கு FBIக்கு 2 வருடங்கள் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ FBI அந்த ஜேர்னலிஸ்ட்டை FBI ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்ட போது 2017 ஹேக்கர்ஸ் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த வெப்சைட்டை நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம். அப்படி ஹேக் பண்ண பிறகு தான் அதில் இருக்கக்கூடிய பல நபர்களுடைய காண்டாக்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். அப்படி காண்டாக்டை எடுத்ததுனால 1024 நபர்களை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1024 நபர்களை கைது பண்ணுறதுக்கு 2 வருடங்கள் ஏன் ஆனது அப்படிங்கிற கேள்வி அந்த ஜேர்னலிஸ்ட்டு கேட்க ஒரு பெரிய ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஒரு கூட்டம் கிடையாது. குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸை பதிவேற்றம் செய்து அதன் வழியாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா. நீங்கள் மட்டும் அந்த செய்தியை அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாஃபியா தப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கும் நாங்கள் லாக் போட்டோம், உங்களுடைய பொறுமைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஹேக்கர்ஸ் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொஞ்சம் டேட்டா அனுப்பிவிட்ட எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன தெரியுமா செய்கிறாங்க, இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பி விடுறாங்க.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது FBI ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான கேங்கை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி கேங்கை சொல்லிக் கொடுப்பதற்கும் இல்லாட்டி தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு தயாராக இருக்காங்க. இல்லை நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்கக்கிட்ட டேட்டா இருந்தும் அதை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வெளிநாடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே செக்ஸ்டோர்ஷன் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹியூமன் டிராஃபிக்கிங். இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்திலும் 4 பெண்கள் அப்படிங்கிறவங்க வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த 1 மணி நேரத்தில் 4 பெண்கள் வன்புணர்வு செய்யப்படும் போது அதே 1 மணி நேரத்தில் 3 பெண்கள் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த 3 பெண்களில் 2 பெண்கள் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் விபச்சாரத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய மாஃபியா. இந்த மாஃபியாவை எதிர்த்து சாதாரண மனிதர்களால் போரிட முடியுமா அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. இதே கேள்வி அமெரிக்காட்டையும் இருக்குது. அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே டார்பாவை பற்றி ஒரு 2-3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய நெட்வொர்க், இன்டர்நெட்டை கட்டமைத்தது, ஜிபிஎஸ்ஐ உருவாக்கியது, இது எல்லாமே டார்பா தான். அப்படிப்பட்ட டார்பா இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு விஷயத்துக்காக ஒரு ப்ரௌசரை தயாரிக்கிறாங்க. மெமக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரௌசர். இந்த மெமக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரௌசர் டார்க் வெப்பில் மட்டும்தான் இயங்கும். டோர் எப்படி இயங்குகிறதோ அதே மாதிரி மெமக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் டோரில் தான் இயங்கும். ஆனால் இந்த மெமக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெண்ணை ஹியூமன் டிராஃபிக்கிங்காக இல்லாட்டி கடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்கிறார்கள் என்றால் அவங்களுடைய லொக்கேஷனை இது காண்பித்து கொடுக்கும். ஸோ இந்த மெமக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த மெமக்ஸில் 2021 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இந்தியாவில் இதே மாதிரி ஒரு ப்ரௌசர் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஒரு ப்ரௌசரை வச்சு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கேள்விகள் வரலாம். நிறைய மாணவர்கள் இதை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பெற்றோர்கள் இதை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இதை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய ஜாபில் இருக்கக்கூடியவங்க இதை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த அந்த டார்க் வெப் அப்படிங்கிற இந்த சீரீஸில் 4 காணொலிகள் பார்த்தது உங்களை பயமுறுத்துவதற்கு கிடையாது. இதுக்கு பின்னால் இப்படி ஒரு உலகம் இருக்குது, இந்த உலகத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது இந்த டார்க் வெப்பை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தினசரி வெறும் 26 லட்சம் நபர்கள். இந்த 26 லட்சம் நபர்களில் வெறும் 5% மட்டும்தான் உண்மையான டார்க் வெப்பை பயன்படுத்துகிறாங்க. அந்த 5% டார்க் வெப் அப்படிங்கிறதுலேருந்து வருமானம் 80% குழந்தைகளுடைய நியூட் ஃபோட்டோஸ், குழந்தைகளை வைத்தான போனோகிராஃபி, இதை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்குது. மீதம் இருக்கும் எல்லாமே ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிறது தான். இந்த ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நீயும் நானும் காதலிக்கிறோம், ஒரு கட்டத்தில் இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய கையில் என்னுடைய காதலியினுடைய புகைப்படங்கள் இருக்குது. அந்த புகைப்படத்தை நம்ம என்ன செய்வோம்? அந்த காதலியை மிரட்டுவதற்காக ஏதோ ஒரு வெப்சைட்டில் போடுவோம். அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஓனர் அந்த புகைப்படத்தை டார்க் வெப்புக்கு விற்பாங்க. இப்படி விற்கக்கூடிய இந்த தரவுகள் தான் அவங்களுடைய மூலதனம். இதே மாதிரி ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளவு நடக்குது தெரியுமா? அதுதான் அடுத்த டாபிக். ஸோ ரிவெஞ்ச் போன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஹியூமன் டிராஃபிக்கிங். இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் மெமக்ஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுது தெரியுமா? இந்த மாதிரி கடத்தல்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தை, இந்த புது ஒரு ஐட்டம் வந்திருக்கு, இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம், இல்லை இந்த இது விற்கப்படுது இப்படின்னு சொல்கிற நிறைய வார்த்தைகள் இல்லாட்டி சங்கேத குறிகள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த ப்ரௌசர் என்ன செஞ்சுட்ருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நபருக்கு இந்த மாதிரி டார்க் வெப்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை பப்ளிக்காக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்தது என்றால், அதில் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தது என்றால் அங்கே ஒரு பெண் கடத்தப்படுகிறாள். ஒரு பெண்ணை கடத்துவாங்களா? இப்போதும் ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் செக்ஸ் ஸ்லேவா. ஒரு பெண்ணினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் அமெரிக்க டாலர். அந்த பெண்ணை எப்படி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுமா? ஏலத்துக்கு விடுவாங்க. எந்த மாதிரி ஏலம் தெரியுமா? அந்த பெண்ணினுடைய வயது என்ன, அந்த பெண்ணினுடைய உயரம் என்ன, அந்த பெண்ணினுடைய முடி நிறம் என்ன, அந்த பெண்ணினுடைய மார்பக அளவு என்ன, இதை பேஸ் பண்ணி அந்த பெண்ணினுடைய விலையை ஏற்றுவார்கள், இறக்குவார்கள். இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பும் ஹைட்ரா குரூப்பும் அதே மாதிரி ரிவெஞ்ச் போனை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களாலையும் இதே மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும். நம்முடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் சொல்லி வளருங்கள். இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி க்யூரியாசிட்டி அப்படிங்கிறதும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸ்க்ரீன் டைம்னா வேறு எதுவுமே இல்லை. மொபைல் ஃபோனை எவ்வளவு நேரம் பார்க்குறோம், லேப்டாப்பை எவ்வளவு நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் டைம்.
ஒரு நாளைக்கு லேப்டாப்பை எத்தனை மணி நேரம் பார்க்குறோம், ஒரு நாளைக்கு மொபைல் ஃபோனை எத்தனை மணி நேரம் பார்க்குறோம். அத்தனை மணி நேரத்தில் ஏதோ 1 மணி நேரமோ இல்லாட்டி அரை மணி நேரமோ இல்லாட்டி 10 நிமிஷமோ இந்த மாதிரியான வெப்சைட்னுடைய கண்டென்ட் நம்முடைய குழந்தைகளுடைய பார்வைக்கு வரும். அதுதான் இணைய உலகம். அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது? அடுத்ததா கியூரியாசிட்டி. அந்த உலகத்தில் டார்க் வெப் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்க்கலாம். இப்படின்னு சொல்லி யாராவது தேடி பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எங்கேயாவது ஹேக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அந்த யூஆர்எல்லை கீழே தரேன். ஜஸ்ட்டு அந்த யூஆர்எல்லை உங்களுடைய இமெயில் அட்ரஸை போட்டுட்டு பாருங்கள். நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது டார்க் வெப்பில் ஏறி இருந்தீங்கன்னா அதே இமெயில் எத்தனை இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத லைவாக உங்களால் பார்க்க முடியும். இன்னும் பல விஷயங்கள், பலவிதமான நம்ப முடியாத விஷயங்கள், அதுவும் இந்தியாவில் நடந்தது, உலகளவில் நடந்தது. ஒரு பீஸாவை வச்சு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி வரப்போகிற சீரீஸில் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Bye.